வெறும் ஜோசியம் பார்த்தே ஒரு கம்பெனி 1170 கோடி ரூபாய்க்கு வருமானம் பார்க்குறாங்கன்னு அவங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, ஆண்டுக்கு அவங்க அந்த ஒரு பிசினஸ்ல இருந்து 285 கோடி ரூபாய் லாபமும் பார்த்திருக்காங்க. அந்த கம்பெனி எது? அத பத்தி தான் நம்ம பேச போறோங்க. ஆஸ்ட்ரோடாக் அப்படின்ற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன்ல சக்க போடு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க Instagram திறந்தாலும், Facebook போனாலும், YouTube போனாலும் நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸும், என்டார்சஸும் அத பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆஸ்ட்ரோடாக் அப்படின்ற ஒரு ஆப் வழியா இன்றைக்கு நம்முடைய பல லட்சம் இந்தியர்கள் வந்து தினந்தோறும் ஜோசியம் கேட்டுட்டு இருக்காங்க. ஜோசியம் என்பது நம்முடைய இந்தியர்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயங்க. ஒரு கிராமத்துல பார்த்தீங்கன்னா, யாரோ எங்கேயோ குறி சொல்றாங்கன்னா, அங்க போயிடுவாங்க. இந்த ஊர்ல ஒரு ஜோசியர் வந்து வயதானவர் நல்லா சொல்றாருன்னா, உடனே அங்க போவாங்க. ஏன்னா, தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுல இந்தியர்களுக்கு அவ்வளவு ஆர்வம். நம்ம தமிழர்களுக்கும் கூட தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பார்க்கறதுக்கு ஆன்லைன்ல வந்து பல ஆப் இருந்தாலும், ஆஸ்ட்ரோடாக் தான் நம்பர் 1 இருக்குங்க. அவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட கரெக்ட்டா கணிச்சு, அவங்களுடைய ஆப்ல 20,000 ஜோசியர்கள வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. யாராவது ஒருத்தர் ஜோசியம் கேட்கணும்னா, அந்த 20,000 ஜோசியர்கள்லருந்து ஒருத்தர் வந்து அவங்க வந்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க. கிட்டத்தட்ட 65% வந்து தனக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நெறைய பேர் இந்த ஜோசியத்துல கேட்கறாங்களாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜோசியம் கேட்கிறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்தில தான். அதுவும் பெரிய மெட்ரோ சிட்டீஸ்ல தான் அதிகமா இருக்காங்களாம். அப்பன்னா படிச்சவங்க தான் வந்து தன்னுடைய எதிர்காலத்த பத்தி தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஜோசியம் கேட்கறாங்க. இந்த ஆஸ்ட்ரோ டாக் ஆப்ல பார்த்தீங்கன்னா, 20,000 ஜோசியர்கள வச்சு மட்டும் அவங்க சம்பாதிக்கிறது இல்ல. இப்போ வந்து அவங்க ஸ்டோர்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி வந்து ஆப் வழியா ஜோசியம் கேட்கிறவங்களுக்கு அவங்க வந்து ரத்தின கற்கள சஜெஸ்ட் பண்றாங்க. பூஜை பொருட்கள சஜெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ருத்ராட்ச மாலை பத்தியும் பேசுறாங்க. அதனால நெறைய பேர் இந்த பொருள்லாம் வாங்கணும்ன்னும் போது, அந்த ஆப் வழியாவே அவங்கள கனெக்ட் பண்ணி, அவங்களுடைய ஸ்டோர்ல போயிட்டு நம்ம சொன்ன அந்த பொருட்கள், அதாவது அந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருட்கள் விக்கிறாங்கன்னா, ரத்தின கற்கள், ருத்ராட்ச மாலைகள், பூஜை பொருட்கள்னு இந்த பொருட்கள்லாம் விக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டோர்ஸ் வழியாவும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு அவங்க வருமானம் பார்க்குறாங்க இந்த ஆப்ல. ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ மினிட்ஸ்ன்ட்டு கொஞ்ச நேரம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மினிமம் ₹200 ரீசார்ஜ் பண்ணி நீங்க உள்ள போனீங்கன்னா, 1 மினிட்க்கு இத்தன அப்படின்ட்டு அந்த நிமிஷ கணக்குல தான் ஜோசியம் பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்த குடுத்துட்டு தான் நம்ம இந்த ஜோசியத்தில போய் பார்க்க முடியும். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற ஜென்ஸி உள்பட பல பேர் பணம் கட்டி அந்த ஜோசியத்த பார்க்குறாங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பொண்ணுக்கோ, பையனுக்கோ வந்து எப்ப திருமணம் ஆகுன்ற கேள்விகள கேட்கறாங்க. படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வெளிநாட்டுல எப்ப வேலை கிடைக்கும்ன்ட்டு நெறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாரி பல்வேறு கேள்விகள வந்து தினந்தோறும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாரி லட்சக்கணக்கான கேள்விகளால வந்து வருமானம் பெருகி இன்றைக்கு வந்து அந்த ஜோசியம் ஆப் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு 1170 கோடி போன வருஷம் சம்பாதிச்சாங்க. அதனுடைய லாபம் மட்டுமே 285 கோடிங்க. உண்மையிலே கேட்க மலைப்பா இருக்கு. வெறும் ஒரு ஜோசியம்ன்ற ஒரு ஆப் வழியா இவ்ளோ சம்பாதிக்க முடியுமா? எந்த அளவுக்கு நம்முடைய இந்தியர்களுடைய நம்பிக்கை ஜோசியத்து மேல இருக்குன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்ல பார்த்தீங்கன்னா, பல இளைஞர்கள் வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஆனா, இந்த மாரி வித்தியாசமான வந்து திங்கிங் மூலம் புதுசு புதுசா சம்பாதிக்கிறதுக்கு அவென்யூஸ் நம்ம நாட்ல இருந்துட்டே இருக்கு. நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இன்னும் கிடைக்கல, படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போக முடியலன்னு வச்சீங்கன்னா, தயவுசெய்து இந்த மாரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாரி ஏதாவது வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஒரு ஆப் வழியா நீங்களும் அந்த அக்ரிகேட்டர் சர்வீஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிங்க. நாட்டுல வந்து சம்பாதிக்கிறதுக்கான அவென்யூஸ் நெறைய கொட்டி கிடக்குன்றது தான் இந்த ஒரு ஆஸ்ட்ரோடாக் பிசினஸ் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.